சரவணன் சார், இந்த புதிய குற்றவியல் சட்ட திருத்தத்தில் உள்ள அந்த முக்கிய அம்சங்கள், இதற்கு முந்தைய சட்டத்தில் இருந்த அம்சங்கள், தற்போது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள இந்த கடுமையான பிரிவுகள் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில் அந்த மருத்துவ கல்லூரி இந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு அங்கு கடுமையான அந்த மரண தண்டனை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதே போல இங்கும் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்கு பிறகு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு புதிய முயற்சியாக சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமை குற்றங்கள் ஆகியவற்றை நிரூபிப்பது மற்றும் சட்ட ரீதியாக அந்த தண்டனைகளை பெற்றுத் தருவதில் இன்னும் ஒரு தொய்வு மற்றும் ஒரு தாமதம் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. இந்த புதிய சட்டங்கள் அதை தவிர்க்குமா சார்? சரவணன் சார். இல்லை இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கேள்வியில் கேட்டுட்டீங்க. முதல்ல இந்த சட்டங்கள் புதிதாக கொண்டு வரப்படக்கூடிய மாற்றங்கள், தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்தால் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா குறைந்தபட்ச தண்டனையாக கம்மியாக இருந்துச்சு. இப்போ குறைந்தபட்சமாக 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. இப்போ நீங்கள் அந்த வழக்கில் யாராவது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் யாராவது தண்டனைக்கு அவரை உட்படுத்தினா 10 இயர்ஸ் கம்பல்சரி. அதே போல் 12 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமியை யாராவது பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என்றால் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை கொடுத்தா, குறைந்தபட்சமாக ஆயுள் தண்டனை கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆசிட் வீச்சு அந்த சம்பவங்களுக்கெல்லாம் கடுமையாக, அதே போல் குறைந்தபட்சமாக 20 வருட கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. பின்தொடர்வது மற்ற விஷயங்கள் இதெல்லாம் செய்வதற்கு குறைந்தபட்சமாக 5 வருட கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லி, அதாவது குறைந்தபட்ச தண்டனை அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இதில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் நிறையா அது எல்லா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் இந்த சட்டத்தில் இவர்களை தண்டித்தாலே அவர்களுக்கு நீங்கள் குறைந்தபட்சமாக இந்த தண்டனையை கொடுத்தாக வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு இப்படிப்பட்ட மாற்றங்களை வந்திருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதற்கு ஒரு இதுவாக இருந்திருக்கிறது, ஒரு கேட்டலிஸ்டா இருந்திருக்குன்னு சொல்லலாம். இதற்கு முன்னாலும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் முதலையாக பிரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் டு விமன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்திராஜ் கல்லூரி மாணவி சரிகா அந்த இது முடிந்த பிறகு உடனடியாக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே போல ராகிங் கொடுமைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக சட்டம் கொண்டு வரப்பட்டது. திருநாவுக்கரசுடைய அந்த வழக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல. இப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் சட்டங்களை புதிதான சட்டங்களையோ இல்ல தண்டனைகளை கடுமையாக்குவதையோ நம்முடைய சமூகம் தான் இதற்கெல்லாமே ஒரு பிரதிபலிப்பாக இருக்கிறது. என்ன நடக்கிறதோ அதற்கேற்றாற் போல அரசுகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது, ப்ரோஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விஷயம். இப்ப இந்த தண்டனைகள் ஏன் கடுமையாக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு பயத்தை உருவாக்க வேண்டும், குற்றம் செய்ய வேண்டும் என்று யாராவது நினைத்தாலே அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கணும், குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. இதுதான் இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படுவதற்கான காரணம். எனக்கு இப்போ இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஏற்கனவே இந்த போக்சோ சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சட்டம் ஓரளவு கடுமையான அந்த புகார் அளித்தால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவரே மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த போக்சோ சட்டத்தில் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பரவலாக ஒரு கருத்தும் இருக்கிறது. பெரும்பான்மையான வழக்குகள் அந்த போக்சோ சட்டத்தின் கீழ் ஓரளவு இந்த பெண்களுக்கு அந்த பெண் கொடுமைக்கு இந்த நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த சட்டங்கள் இருக்குது, போக்சோ சட்டம். இப்போதைக்கு இந்த புதிய குற்றவியல் சட்ட திருத்தம், இந்த போக்சோ சட்டம், இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இப்போ முதல்ல ஒரு இந்த 12 வயது 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் இந்த பாலியல் கொடுமைக்கு உட்பட்டால் இப்போது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்போ இந்த போக்சோ சட்ட வழக்குங்கிறது அப்படியே இருக்குமா, இல்லை இந்த புதிய சட்டத்தின் கீழ் 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் கொடுமை செய்தது நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனைங்கிறது புதிய சட்ட திருத்தத்தில் இருக்கு? இப்போ நம்ம இந்த சட்டப்படி தனியாக நடவடிக்கை எடுப்பாங்களா அல்லது இதில் நடவடிக்கை அந்த புகாரை எப்படி எடுப்பாங்க சார்? அது அந்த ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி அப்படின்னா இப்போ இந்த சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் எல்லாமே பொதுப்பட்டியலில் இருக்கு. சரி சரி. ஒன்றிய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். சரி. ஸோ அந்த அடிப்படையில் இந்த சட்டங்கள் மாற்றங்கள் செய்யப்படுகிறது. இப்போ என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள்ல
அந்த சட்டங்களுடைய சப்ஸ்டாண்டிவ் கிளாசஸ்ல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அதாவது இப்போ அவங்க வந்து எதை வந்து ரேப்பா டிஃபைன் பண்ணியிருக்காங்க, யாரை மைனரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எதை வந்து ஒரு செக்ஷுவல் வயலன்ஸா டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. வெறும் தண்டனை மட்டும்தான், தண்டனைகளை மட்டுமே வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ எல்லா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்தவரை போக்சோ சட்டமாக இருந்தாலும் சரி, புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த பிஎன்எஸ் சட்டமாக இருந்தாலும் சரி, இந்த 2 சட்டங்கள்ல வந்து தண்டனைகள் கொடுக்கப்படும். ஆனா கொடுக்கக்கூடிய தண்டனைகளுடைய அளவு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாறுபடுகிறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இதை. சோ அந்த சட்டங்கள்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது.